ஸோ மீதி நியூஸை வந்து இப்போது இந்த பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இப்போ ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் அதை பற்றியும் ஆக்சுவலி இங்கே ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய 2 சைடுமே வந்து நம்மளுடைய இந்தியன்ஸ் இருக்கிறதுனால வந்து ஃபார் ஷோர் வந்து WCC லைக் அந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்மளுடைய இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். அதாவது கொண்டேரு ஹம்பி அப்படின்னா வந்து திவ்யா. ஸோ இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லைக் வேர்ல்டு லெவல் நியூஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கெல்லாம் கூட அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஓகே. ஸோ வந்து இது தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷதீப் நம்மளுடைய ஐலாண்ட் ஒன்று இருக்கு இல்லையா நம்ம பக்கத்தில் லக்ஷதீப். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் அதாவது நிறையவே ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல கோரல் ரீஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% கம்மி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு நிறையவே நம்ம டூரிசம் லாஸ் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது நம்ம இங்கே இல்லை. ஸோ நம்ம அதுக்கப்புறமா டீட்டெயிலாக மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த கோரல் ரீஃப்ஸ் கம்மி ஆகிறது மூலிமா நமக்கு ஆக்சிஜனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஆக்சுவலி இந்த கோரல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கோரல்ஸ் மலை மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஜூஸாந்தலி அப்படின்ற ஒரு ஆல்கை இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மியூச்சுவலிசம். அதாவது இந்த பாலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த வெளியில் இருக்க ஸ்ட்ரக்சர் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாலிப்ஸ் வந்து ஜூஸாந்தலிக்கு ஷெல்டர் கொடுக்கும். அது இருக்க இடம். அண்ட் தென் ஜூஸாந்தலி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆல்கை தானே. ஸோ அது வந்து ஃபுட்டெல்லாம் தயாரித்து ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவலிசமாக தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் அந்த ஜூஸாந்தலி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டு அது பேர் தான் கோரல் ப்ளீச்சிங். ஸோ அதனாலையும் அண்ட் தென் பொல்யூஷன்ஸ்னாலையும் அண்ட் தென் இந்த மாதிரி பல விஷயங்கள் பொல்யூஷன்னால் அண்ட் தென் நிறைய ஓஷன் அசிடிஃபிகேஷன் நிறைய ஃபிஷிங் பண்ணுறதுனால சீ லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லா விஷயத்தினாலையும் கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால் நிறைய ஈக்கோலாஜிக்கல் இம்பேக்ட்ஸும் இருக்குது. நிறைய பயோடைவர்சிட்டிலாம் ஏன்னா நம்ம கோரல் ரீஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது அப்படின்னும் போது நமக்கு ஃபார் ஷோர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி விரிச்சேன் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.